ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபால சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு தகவல் ஆணையத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஐசின்னு சொல்லுவாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th பாஸ். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு மற்றும் தேர்வு கட்டணம் இதுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,900 ஒரு மாதத்துக்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு. இது பர்மனெண்ட் தான், இது டெம்பரவரி கிடையாது. இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதுங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நண்பே, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்திலேருந்து அறிவித்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதே மாதிரி நீங்கள் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கணும். அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ ஓட்டுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி, விண்ணப்பதாரரின் சாதி மற்றும் மதம், நிரந்தர முகவரி, அனுபவம் சான்று, அரசு தனியார் வருடங்கள், தகவல் அனுப்ப வேண்டிய முகவரி, இணைந்து அனுப்புகின்ற சான்றிதழ் விவரம், கைபேசி எண் மற்றும் ஆதார் எண் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே அந்த டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே இங்கே சைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணி அதில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருக்கான வேலை வாய்ப்பு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயதுலேருந்து, எஸ்சி கேஸ்ட்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எம்பிசி இல்லை டிசின்னா பார்த்தீங்கன்னா 32 வயது, பிசி கிளாஸும் பார்த்தீங்கன்னா 32 வயது, ஜென்ரல் டென்னா 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபில் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் எப்போ அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/3/2021, அதாவது மார்ச் 31 நெக்ஸ்ட் மந்த் அதுக்குள்ளே நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தமிழ்நாடு தகவல் ஆணையம் 2 தியாகராய சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18ன்னு சொல்லி அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஃபோன் நம்பருக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் செக் பண்ணிக்கோங்க. 04424347590 இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், எஜுகேஷன் ப்ரூஃப் அண்ட் கம்யூனிட்டி ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை மாநகராட்சி எல்லைக்குள்ள வசிப்பராக தான் இருக்கணும். மற்ற மாவட்டம் இதுக்கு விண்ணப்பிச்சிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். நன்றி.